என்பது அவர் மேல் புனையப்பட்ட பொய் வழக்கு என்பது நன்றாக தெரியும். எவ்வளவோ நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த வேளையில் ஒரு சுவர் விளம்பரம், ஒரு கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், மக்கள் செல்வர் அண்ணன் டிவி தினகரனுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஒரு சுவர் விளம்பரம் எழுதுவதற்காக சுவற்றின் அருகிலே அந்த எழுதுபவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது தேவையில்லாமல் அவர்களாக வந்து வம்புக்கு இழுத்து இந்த பிரச்சனையை உதாகரமாக அவருடைய செயல்பாடுகளை குறைக்கிற வகையில் அவருடைய திட்டமிட்டு இந்த பொய் வழக்கு செயல்படுத்தியிருக்கிறது என்பது இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். ஆகவே தருமபுரி மாவட்டத்தினுடைய அமைச்சர் கே.பி. அன்பழகன் அவர்கள் வேண்டுமென்று கட்சியினுடைய சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்கள் வேண்டுமென்று போடப்பட்ட பொய் வழக்கு. தேர்தல் கூட்டணி தேர்தல் வருது 2021 பொது தேர்தல் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான ஒரு வெற்றி முகமான நிச்சயமாக தேர்தல். இந்த தேர்தல் அது நன்றாக தெரியும். ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் நம்முடைய மக்கள் செல்வர் அவர்கள் சுயேட்சை ஆக போட்டியிட்டு அதிகமான வாக்குகளை குக்கர் சின்னத்தில் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். இரட்டிப்பு மகிழ்ச்சியாக எங்களுக்கு மீண்டும் அந்த குக்கர் சின்னம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியுரை செய்தாலும் 2021 பொது தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி நல்ல கூட்டணி ஏற்படும். சார் டெல்லியில் சார் ஒரு நிமிஷம்